கண்ணாத்தாள்னு ஒரு படம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நான் போன நேரமோ, என்னோட நல்ல நேரமதில அன்னைக்கு இளையராஜா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாரு. உடனே நான் வந்ததும், "அண்ணே ஏதோ ஒரு டைரக்டர் அவங்கூட கதை சொல்றதுக்காக ஒரு ஆள் வந்திருக்காரு." "வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு." அப்படின்ட்டாரு. அப்புறம் போனேன் நானு காலைல "அண்ணே ஒரு கதை சொல்லணும்." "என்ன கதை?" "இல்லண்ணே ஒரு சாமி பட கதை. எனக்கு ஒரு ஃபைனான்ஸ் பண்றாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் டைமா படம் பண்ண போறேன்." "சொல்லுங்க, சொல்லுங்க. உட்காருங்க." "அண்ணே ஓப்பனிங்கே அண்ணே இந்த மாரி ஒரு கோவில் திருவிழாண்ணே. திருவிழாவுல ஒரு வில்லுங்கிற ஒரு கிராமிய நிகழ்ச்சி நடக்குது. அதில அந்த அம்மா பாடுறாங்கண்ணே. கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்ல ரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க. எப்பேர்ப்பட்டவன் தெரியுமா? ஐயா ஊசி முனையில தவம் இருக்க." இளையராஜாக்கே ஷாக். என்னடா இவன் வந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பாட்டெல்லாம் படிக்கிறான்ட்டு ஒண்ணும் கண்டுக்கல. பார்த்துட்டே இருந்தாரு. உடனே ஃபுல்லா ஓகே. ட்ராவல் பண்ணி ஃபுல்லா கதையில போயிட்டே இருந்தாரு. காமெடி மட்டும் அவர்ட்ட சொல்லல. ஏன்னா, அவர் காமெடி சொன்னா அவருக்கு புடிக்காது. ஏன்னா, "ஏன் சாமி படத்துல காமெடி சீன் அப்படியா, அப்படியா கதைய சொல்லியாம்பாரு." அது எனக்கு தெரியும். அப்படி பண்ணுவாருன்னு தெரியும். அதனால காமெடிய நான் ஒரு சீன் சொல்லும்போதே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல அவரு. காமெடி வடிவேல் ட்ராக்கே ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு, கதையா எமோஷனலா சொல்லி இந்த மாரி ரிவெஞ்ச் பண்றாரு. ஒரு 1 மணி நேரம் கதை சொன்னேன். கேட்டதும் சொன்னாரு. அந்த காலத்துல நீலி அம்மான்னு ஒரு படம் வந்துச்சு. ம். மிகப்பெரிய ஹிட்டு. பழையனூர் நீலின்னு ஒரு பழையனூர் படம். நீலி. அந்த மாரி இருக்கே அந்த கதை. ம். நல்லா போகும்யா. இது கரெக்ட்டா பண்ணி சொன்னது மாரி பண்ணிட்டேன்னா, அந்த படம் ஹிட் ஆகும்யா. ஓகே. இது உங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ்லாம் யாரு? சௌத்ரி ஃபர்ஸ்ட் காப்பி பண்றாரு. ஓ! எப்போ உங்களுக்கு இதெல்லாம் வேணும்? நீங்க எப்போ சொல்லிடலாம். இப்ப நான் ஒரு ஃப்ரைடேவோ தேர்ஸ்டேவோ மீட் பண்றேன். மண்டே கம்போஸ் வச்சுக்கலாமா? மண்டே பண்ணிக்கிறீங்களா கம்போஸ்? ஓகேண்ணே.